ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஸோ நாகராஜ் சாது அவர்கள் கர்மாவை பற்றி 2 முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் சொல்லியிருந்தார். ஒன்று அவருக்கும் அவருடைய அப்பாவுக்கும் சின்ன வயசுலேருந்தே ஆகாதான். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், கடுமையாக இருப்பார். உதாரணத்துக்கு செகண்ட் ரேங்க்லேருந்து ஃபஸ்ட் ரேங்க் வரணும்னு அவர் எதிர்பார்த்துருப்பார். ஆனால் அவர் நாகராஜ் சாது 2வது ரேங்க்லேருந்து 3rd ரேங்க்கோ அல்லது 4th ரேங்க்கோ போயிருப்பார். அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை அவர் பார்த்துருப்பார். அப்போ அந்த சனிக்கிழமை குளிக்கிறதுக்காக உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சிட்டு ஜட்டியோடு நின்றுட்டு இருப்பாராம். அப்போ ஒரு உருட்டுக்கட்டை எடுத்துகிட்டு செம்ம அடி அடிப்பாராம். ஸோ அந்தளவுக்கு மோசமாக அவருடைய அப்பா இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ அதனால் அவர் அந்த தொடர்பே இல்லாமல் இருந்திருக்காரு. அவங்க அப்பா இறந்ததுக்கு இவர் போகாதது அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இது மாதிரி உங்கள் பையன் சன்னியாசி ஆகிட்டான் அப்படின்ட்டு வீடியோலாம் காட்டினாங்கன்னா அவனை பற்றியே பேசாதீங்க. இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா காசு மிச்சமாக இருக்கலாம்ல, கஷ்டப்பட்டு படிக்க வச்சான்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா அப்பா அம்மாக்களுமே இப்படி தான் பேசுவாங்க. அடுத்தது ஒரு நாள் அவருடைய வீடியோவை இவர் பார்த்துருக்கார். பார்த்த உடனே தொடர்ந்து நைட்டு ஃபுல்லாக பார்த்துருக்கார், எல்லா வீடியோவும் பார்த்துருக்குறாராம். ஸோ அதில் ஒரு வீடியோவில் நோய் வந்தது அப்படின்னா அதை அப்படியே அனுபவிச்சிடுறது உத்தமம், மருந்து எடுத்துக்கிறது மத்தியமம் தான். ஆனால் அந்த மாதிரி நோயை அனுபவிக்கிறதுன்றது கோடியில் ஒருத்தர் தான் பண்ண முடியாது, என்னால் கூட முடியாது அப்படின்னு நாகராஜ் சாது அவர்கள் சொன்னாராம். அடுத்தது மருந்து எடுத்துக்கிறது மத்தியமம் தான், அதை எப்படியாவது சரி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறது கீழான ஒரு நிலை, அதர்மம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இதை கேட்டுட்டு அவங்க அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்திருக்கிறாரு. மாத்திரை சாப்பிட்றதை நிறுத்திட்டாராம் யாருக்குமே சொல்லாமல். ஸோ இவரை பார்க்குறதுக்காக முதல்ல திருவண்ணாமலைக்கு வர்றதா இருக்கும்போது அதுக்கு முன்னாடி நாளே அவர் சரீரம் விட்டு இருக்கிறார். ஸோ அப்போ அவங்க அப்பாவை புகழ்ந்து சொல்கிறார். ஒரு உயர்ந்த கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு நிலையை அவர் அடைஞ்சிருக்கிறாரு, என்னை விட உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கிறாரு, மாத்திரை எடுக்காததுனால, அந்த கர்மாவை அனுபவித்ததுனால அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் உண்மையிலே கடவுள் பிரம்மகுமாரிகள் மூலமாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, மருந்து எடுத்துக்காதீங்க அப்படின்னு கடவுள் சொல்லலை. அதுக்கு பதில் அவர் எப்படி சொல்கிறாருன்னா, மருந்து என்கிற மிட்டாய் சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அந்த உடம்பு அப்பப்போ வேலை காட்டும் தான். ஏன்னா நிறைய கர்மா இருக்குது, நிறைய பாவம் செஞ்சுருப்போம், அது வேலை காட்ட தான் செய்யும், தமப்பிரதான உடல். அப்போ மாத்திரை போட்டுக்கோங்கன்றார். இப்போ நாகராஜ் சாது அவர்கள் மாதிரி அதை அனுபவித்தால் கர்மா கழியுமானா கழியும் தான். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் மாத்திரை போட்டிங்கன்னா அதுலேயும் கர்மா கழிய தான் செய்யுது. ஏன்னா மாத்திரை வாங்குறது காசு இருக்குல்ல, காசுக்கு பின்னாடி உழைப்பு இருக்குல்ல, நேரம் இருக்குல்ல, அத்தனையும் அங்கே வீணாக தானே போகுது. ஆனால் இப்படி நீங்கள் கழிக்கிறதுனால உடம்பு டக்குன்னு சரியாகிறதுனால நீங்கள் அடுத்த வேலை பார்க்கலாம். இப்போ வேலையே செய்யாமல் இப்போ சன்னியாசியாக இருக்கிறாங்கன்னா ஓகே, இது ஓரளவுக்கு கரெக்டாக கூட இருக்கலாம், ஓரளவு தான். ஏன்னா இவர் சொல்லும்போது தான் ஒரு வேளை ரமண மகரிஷி அந்த காலில் கட்டியோடு இருந்தது இல்லையா, கேன்சர் கட்டியோடு இருந்தார், அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரா தெரியல. ஒருவேளை இவர் சொன்ன மாதிரி கர்மா கழியிட்டோம் அப்படின்னு எடுத்துக்காமல் விட்டாரா, அல்லது அந்த காலகட்டத்தில் ஒருவேளை உண்மையிலே வசதி இல்லையா அப்படின்னு தெரியல. ஏன்னா ரமண மகரிஷிக்கு உலகம் ஃபுல்லாக டிவோட்டிஸ் அவர் காலத்திலே இப்போவும் இருக்கிறாங்க. ஒரு தலைவலி வலிக்குது, படுத்தி எடுக்குது, இல்லை நான் அனுபவிக்க போகிறேன், அது ஜென்ரலாகவே நம்ம அதுக்குள்ளே மாத்திரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய வைத்திய முறைகள் நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நாள் ஃபுல்லாக எதுவுமே பண்ணாமல் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு தலைவலி மாத்திரை போட்டிங்கன்னா அடுத்த 5 நிமிஷத்தில் சரியாயிடும், டக்குன்னு வேலையை பார்க்கலாம். ஸோ இதை நான் மெயினாக ஏன் சொல்கிறேன்னா, மருந்து மாத்திரை ஆப்ரேஷன் இது எதுவுமே ஆன்மீகத்திற்கு எதிரானது கிடையாது, அது தவறான நம்பிக்கை அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அடுத்தது கர்மாவை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்கிறாரு. அது ஓரளவுக்கு கரெக்டும் கூட. அது என்ன அப்படின்னா, கர்மாவை அவர் ஒரு வாட்டர் டேங்க்கில் தண்ணி இருக்குது, கீழே நீங்கள் திறந்து விடுறீங்க, வாட்டர் டேங்க்கில் இருக்கிற தண்ணி தான் கர்மா. ஸோ அது ஃபுல்லாக காலி ஆகணும்னா நீங்கள் திறந்து விடணும். திறந்து விட்டுட்டு நீங்கள் மோட்ரு போட்டு மேலேயும் ஏற்றுறீங்கன்னா எப்போ அது தீர்றது? அதனால தான் சும்மா இருன்னு சொல்கிறோம். இல்லை, அந்த சன்னியாசிகளுடைய தாரக மந்திரமே சும்மா இருக்கிறது தான்.
எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது. ஏன்னா வேலை செஞ்சால் கர்மா வந்துடும் அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதில் அவர் சொல்லும்போது நம்ம கெட்ட கர்மாவை பற்றியே சொல்லிகிட்ருக்குறோம், நல்ல கர்மானும் இருக்குது. ரெண்டுமே உங்களுக்கு மறுஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது அதுதான் டேங்க்கில் தண்ணி இருக்குது, அது வர வரைக்கும் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கணும். ஸோ அதை 3 விதமாக சொல்கிறார். அந்த கர்மா செய்கிற காரியம் அதை ஆகாமியம்ன்றாரு. ஸோ அந்த நல்ல கர்மா போய் ஸ்டோர் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் சஞ்சிதம்னு சொல்கிறாரு. பிறகு அதோடைய பலனை அனுபவிக்கிறோம் இல்லையா, அதை பிராலப்தம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் என்ன சொல்கிறாருன்னா, கெட்ட கர்மா மட்டும் இல்லை, நல்ல கர்மா வந்தால் கூட அதோடைய பலனை கூட நீங்கள் அனுபவிச்சிடணும். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு வராங்கன்னா, நான் அதை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா திரும்ப திரும்ப எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது என்னுடைய கர்மத்தின் பலன். நான் அதை அனுபவ ரீதியாக பார்த்துட்டேன். ஆனால் அதை வாங்கி நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வராது அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. நிறைய பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்களே, எதை தேடி போகிறீங்களோ அது உங்களை நோக்கி வரும், எதை நினைக்கிறீங்களோ அது உங்களை நோக்கி ஈர்க்கப்படும் அப்படின்னு. அது உண்மையில் மிக மிக தவறான விஷயம். எது வேண்டான்னு விட்டுறீங்களோ அதுதான் உங்களை தேடி வரும். நீங்கள் அதை தேடி போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், போய்கிட்டே இருக்க வேண்டியதான், கடைசி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் நீங்கள் கம்முன்னு விட்டிங்கன்னா உங்களை தேடி வரும். தேடி வரதை நீங்கள் இப்படி திரும்பி பார்த்து போக ஆரம்பிச்சிங்கன்னா காணாமல் போயிடும். நிறைய பிரபலங்கள்லாம் பெண்கள் விஷயத்தில் தமால்னு காணாமல் போகிறதுக்கு காரணம் அதுதான். கம்முன்னு இருக்கும்போது அவங்கள சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் பணம், புகழ் எல்லாமே. ஆனால் அது பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாத்தையும் இழந்துடுவாங்க. ஸோ அதேமாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொன்னார். இப்போ ஒரு பொண்ணை அவளை கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் போன ஜென்மத்தில் ஆசைப்பட்டீங்கன்னா பட்டுட்டீங்க, அங்கே கர்மா உருவாயிடுச்சு. அது என்ன தான் வேண்டானாலும் உங்களை தேடி அது வந்தே தீரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா, அவ்வளோதான், இனிமேல்ட்டு அவள் வெளியில் வர முடியாது. அந்த கடமை கணவனை பார்த்துக்கிறது, குழந்தையை பார்த்துக்கிறது, வீட்டை பார்த்துக்கிறது, இதையெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இது கர்மாவில் வராது, இது கடமை. இது கீதையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அவர் எந்த விதமோ கீதையை புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாரு. ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறதுடைய விஷயம் வேறு. ஆனால் இந்த மாதிரி காரியம் செய்து கர்மா இல்லாமல் தப்பிக்க முடியுமா? அப்படி ஒரு கர்மா இருக்குதான்னா இருக்குது. அதை தான் அகர்மா அப்படின்னு சொல்லுவோம், கீதையிலையும் இருக்குது. ஆனால் அதை இங்கே யாருமே பண்ண முடியாது. அது வேறு யுகத்தை சார்ந்தது, கலியுகத்தை சார்ந்தது கிடையாது. அது முதல் யுகமாகிய சத்யுகத்திலும் திரேத்தா யுகத்திலும் தான் அகர்மா இருக்கும். அங்கே செய்கிற கர்மாவுக்கு புண்ணிய கணக்கோ பாவ கணக்கோ வராது. அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க, புண்ணிய கணக்கும் வராது. அது ஏன் வராதுன்றதை அப்புறம் பார்க்கலாம். ஆனால் இப்போ செய்யக்கூடிய கர்மம் எல்லாமே பாவ கர்மா தான். நீங்கள் புண்ணியம்னு நினச்சி பண்ணுற கர்மா உட்பட அன்னதானம் பண்ணுறது இருக்கிறதுலே பெரிய நல்ல கர்மம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. சாது சன்னியாசிகளுக்கு சாப்பாடு போடுறது இப்படிலாம் சொல்கிறோம். அதாவது பாவம் செய்பவர்களுக்கு சாப்பாடு போடுறது எப்படி புண்ணிய கணக்காகிடும்? இங்கெங்கே பாவம் செய்கிறாங்கன்னா கடவுள் சொல்கிறாரு, கலியுகத்தில் பாவம் செய்யாத மனிதன் இருக்க வாய்ப்பே கிடையாதுன்றார். அவன் கண்ணை திறந்தா பாவம் தான் செய்கிறான், வாயை திறந்தா பாவம் தான் செய்கிறான். அவனுடைய மனதில் வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் பாவமாகத்தான் இருக்குது. இப்போ அவனுக்கு சாப்பாடு போடும்போது அது எப்படி புண்ணிய கணக்காகும்? ஸோ அப்போ இதுவே பாவ கர்மமாகுதுன்னா மற்ற கர்மம்லாம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இவங்க கர்ம சந்நியாசம் பண்ணுறதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது கர்மம்னா காரியம். எந்த காரியம் செய்தாலும் அதில் பலன் வந்துடும். பலன் வந்துடுச்சுன்னா நம்ம மறுபடியும் பிறந்துடுவோம் அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு. கெட்டது பண்ணாலும் அதுக்கான பலன் தண்டனை அனுபவிக்க பிறப்போம், நல்லது பண்ணாலும் அதுக்கான புண்ணியத்தை அனுபவிக்க பிறப்போம். அப்படிங்கிற ஒரு அடிப்படை நம்பிக்கையை வச்சு தான் இவங்க நாங்கள் உழைக்க மாட்டோம் அப்படின்னு போய் உட்காந்துக்கிறாங்க. அது பேர் கர்ம சந்நியாசம். இது மனிதர்கள் உருவாக்குனது. ஆனால் கடவுள் கற்றுக் கொடுக்கறது கர்ம சந்நியாசம் கிடையாது, கர்ம யோகம். அப்படின்னா அர்த்தம், நீங்கள் காரியம் செய்வீங்க, ஆனால் யோகத்தில் இருந்து காரியம் செய்வீங்க. ஏன்னா இப்போ ஒரு பிச்சைக்காரனுக்கு நம்ம சாப்பாடு போடுறோம் அல்லது காசு கொடுக்குறோன்னா, வயசானவனாக இருந்தால் கொடுப்போம் அல்லது உடம்பு முடியாதவனாக இருந்தால் கொடுப்போம். நல்லா திடகாத்திரமாக சூப்பராக ஒரு 20 வயசு பையன், ஒரு 25 வயசு இளைஞன் வரான் அப்படின்னா, திடகாத்திரமாக இருக்கிறான், காசு கொடுங்கன்னா கொடுத்துடுவீங்களா?
கை கால் நல்லா தானே இருக்குதுன்றீங்க, ஏன் நல்லா இருந்தால் கொடுக்க மாட்டிங்களா? ஏன் சன்னியாசிக்கு கொடுக்குறீங்க? அப்போ அவனுக்கும் கை கால் நல்லா தானே இருக்குது, இப்போ ஏன் இவனுக்கு கொடுக்க மாட்டீங்க, அவனுக்கு கொடுக்குறீங்க? அப்போ கை கால் நல்லா இருந்தால் உழைக்கணும், ஏன்னா கை கால் இருக்கிறதே அதுக்காக தான். அதான் இங்கே விஷயமே இல்லையா? உடம்பு கொடுத்ததே வேலை செய்கிறதுக்கு தான். அப்போ வேலை செய்ய முடியாத ஒரு நிலையில் அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சால் அது ஓகே. உடம்பு இருக்கும்போது உதவி செய்கிறது ஒரு பக்கம், அது தப்புன்ற மாதிரி, உடம்பு இருந்தும் வேலை செய்ய மாட்டேன்னு அடம் பிடிக்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? அப்படி வேலை செய்யாமல் இருந்தால் முக்தி அடைய முடியுமா? முதல்ல முக்தினா என்ன? ஸோ ஜென்ரலாக அவங்க புரிஞ்சுக்கிறது பிறவா நிலைன்னு. அதுக்கு பேர் முக்தி கிடையாது, அதுக்கு பேர் மோட்சம், பிறவா நிலை அப்படிங்கிறது. ஸோ ஜென்ரலாக யாருக்குமே தெரியாது, ஏன்னா முக்தி மோட்சம் இது ரெண்டுத்தையும் கலந்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. முக்தி வேறு, மோட்சம் வேறு. முக்தி எல்லாருக்கும் கிடைக்கும், நீங்கள் எதுவுமே பண்ணாட்டினாலும் கிடைக்கும். ஆனால் கிடைக்க வேண்டிய நேரத்தில் தான் கிடைக்கும், உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் கிடைக்காது. இதுக்கு முன்னாடி யாராவது அப்படி கடவுள்கிட்ட போனதா நினச்சிங்கன்னா யாருமே போனது கிடையாது. வள்ளலார் போனதில்லை, இயேசு போனதில்லை, சங்கராச்சாரியார் போனதில்லை, ஸ்ரீ கிருஷ்ணரே போனதில்லைங்க. இதில் நிறைய பேர் ஷாக்கணும், கிருஷ்ணர் தானே கடவுள் அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். மனித உடல் எடுத்த யாரும் கடவுள் கிடையாது. கடவுள் மனித உடல் எடுக்கிறது கிடையாதுன்றதுனால தான் சிவலிங்கத்துக்கு லிங்க ரூபம், அது ஜோதி ரூபத்தை தான் லிங்க ரூபம்னு வச்சு வழிபடுறோம். அது ஏன் லிங்க ரூபம் ஜோதி ரூபம் அப்படின்னா, நம்மளுடைய உயிர் இருக்குது இல்லையா, அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். இந்த உயிர் இப்போ உடம்பு எடுத்துருக்குது, ரெண்டும் சேர்ந்தது தான் மனுஷன். ஜீவாத்மா, ஜீவன்னா உடம்பு, ஆத்மா தனி. இது ரெண்டும் ஒன்றா இருக்குது தற்காலிகமாக, ஆனால் ரெண்டும் ஒன்று கிடையாது. இவர் போயிடுவார், உடம்பு இருக்காது, அழிஞ்சிடும். ஆனால் இது உடம்பை விட்டு போனாலும் ஆத்மா இருக்கும், ஆனால் உடம்பை விட்டு ஆத்மா போன அப்புறம் உடம்பு இருக்காது. ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள். அப்போ அழியக்கூடிய இந்த உடம்பு நான் கிடையாது, அழிவற்ற ஆத்மா தான் நான். ஸோ அப்போ இந்த உடம்பை விட்ட பிறகு ஆத்மா என்ன பண்ணும்? இப்போ இன்னொரு உடம்பு எடுக்கும், தாயின் கர்ப்பத்தில் போய் பிறந்துடும். ஆத்மாவுக்கும் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம்னா, கடவுள் ஒருபோதும் மனித உடலை எடுக்கிறதில்ல. அவருக்குன்னு தனி உடலை தாயின் கர்ப்பத்தில் இருந்து எடுக்கலை. குழந்தையாக அவர் ஒருபோதும் பிறக்காதவர், எப்பவும் ஜோதி ஸ்வரூபமாகவே இருப்பவர். அப்படிங்கிறதுனால தான் அவரை மட்டும் லிங்க ரூபத்தில் நாம் பூஜை பண்ணுறோம். கிருஷ்ணருக்கும் ஆத்மா இருக்குது, இயேசுவுக்கும் ஆத்மா இருக்குது, ஆனால் அவங்களும் உடம்பு எடுத்துருக்கிறாங்க. அந்த உடம்பு மூலமாக அவங்க செய்த காரியத்தினால அந்த உடம்பை வச்சு வழிபடுறாங்க. ஆனால் சிவபெருமான் உடல் எடுக்கலை, ஆனாலும் மிகப்பெரிய காரியத்தை பண்ணியிருக்கிறார். இல்லைன்னா தேவையில்லாமல் எதுக்கு வணங்க போகிறோம்? ஆனால் அப்போவும் உடம்பு எடுக்காமல் தான் வந்து காரியம் பண்ணுறார். அது எப்படி? உடம்பு இல்லாமல் ஆத்மா காரியம் செய்யுமா? செய்யாது. இப்போ நான் பார்க்குறேன், பேசுகிறேன், உடம்பு இருந்தால் தானே. உடம்பு விட்டு ஆத்மா வந்துடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எப்படி கடவுளால் முடியும்? அதுக்காக அவர் ஒரு வயோதிகர் உடலில் வரார். கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதோடைய நினைவு தான் அவர் நந்தி வாகனத்தில் வந்தார். ஏன்னா அவருக்குன்னு வாகனம் இல்லை, உடம்பு இல்லை, சொந்த உடம்பு இல்லை. ஸோ அங்கே நந்தின்றது இன்னொருத்தராக காட்டுவாங்க. நீங்கள் அந்த புராண கதையெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், நந்தீஸ்வரர்னு ஒருத்தர் கொம்பு வச்சுட்டு இருப்பார். அப்போ அவர் உடலில் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். சாதாரண மனுஷன்தான், அங்கே அப்படி காட்டியிருக்கிறாங்க. ஸோ அவரை தான் பிரம்மான்னு சொல்கிறார். அந்த பிரம்மாவாய் வழியாக சிவபெருமான் கொடுக்குற ஞானத்தை தான் முரளின்னு சொல்கிறோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ சிவபெருமானை தவிர எல்லாருமே மறுஜன்மம் எடுத்தே ஆகணும். சிவபெருமான் வருவதே இறுதியில் தான், கலியுகத்தின் இறுதியில். இறுதின்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? எல்லா மதத்துலேயும் அதை ஏற்றுக்கிறாங்க இல்லை? இறுதியில் இயேசு வருவார், இறுதியில் கல்கி பகவான் வருவார். அப்படின்னாலே என்ன அர்த்தம் தெரியுமா? இறுதியில் கல்கி பகவான் வருவார்ல, இறுதி வரைக்கும் அவர் வருவார். இறுதியில் இயேசு வருவார்ல, இறுதி வரைக்கும் அவர் வந்துட்டு தான் இருப்பார், வந்து தான் ஆகணும், எங்கேயும் போக முடியாது. மறுஜன்மம் எடுத்து கலியுகம் அழியிற வரைக்கும் எல்லாரும், எந்த சாது சன்னியாசி மத ஸ்தாபகர்கள் எல்லாரும் வந்து தான் ஆகணும். ஏன் தெரியுமா? ஏன்னா எங்கே போகணும், எப்படி போகணும்னு யாருக்குமே தெரியாது. அந்த வழியை சொல்லி அழைச்சிட்டு போகிறதுக்காக இறுதியில் கடவுள் வரார். ஸோ கடைசியில் வர்றது இறைவன், கடைசியில் மட்டும்தான் அவர் வரார். ஏன்னா அவருடைய வேலையை நம்மளை இந்த 5000 வருட காலச்சக்கரம் பற்றிய ஞானத்தை கொடுத்து எடுத்துகிட்டு போகிறது தான்.
இது முதல் பாதி சொர்க்கமாக குறிப்பாக இதே பாரத பூமி இருந்தது. அங்கே வாழ்ந்தவர்களைத்தான் இந்துக்கள் தெய்வம்னு கோயில் கட்டி கும்பிடுறோம். இப்போ எங்கே போயிட்டாங்க? எங்கேயும் போகலை. மறுஜன்மம் எடுத்து எடுத்து 2500 வருஷம் கழிச்சு இதே பூமி நரகமாகுது. காரணமாக அவங்க பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்து தெய்வங்கள்லாம் கொஞ்சம் ஆபாசமான சிலைகள் கோயிலில் இருக்கிறதுடைய காரணம் அவர்கள் காமத்தில் விழ ஆரம்பித்தார்கள். விழுந்து சொர்க்கத்தில் இருந்த அழகு, ஆரோக்கியம், செல்வம் அனைத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பாவத்தில் விழுந்தாலே எல்லாத்தையும் இழப்பாங்க. ஸோ கலியுகத்தின் இறுதியில் பிச்சைக்காரர்களாக மாறி இருக்கிற நீங்களும் நானும் தான் அது அப்படிங்கிற மிகப்பெரிய ரகசியத்தை சொல்கிறதுக்குத்தான் சிவபெருமானே கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னென்னே தெரியாத பரிசுத்தமான நிலையில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயங்கள்லாம் உள்ளே வர்றதுக்கு முக்கியமான காரணம், சொர்க்கத்தில் நம்மை அழியக்கூடிய உடம்புன்னு நினைக்க மாட்டோம், இதை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மான்னு புரிஞ்சுக்குவாங்க. ஆத்மா புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லா காரியத்தையும் செய்து ஒருவரை ஒருவர் ஆத்மானு தான் பார்ப்பாங்க. சொர்க்கத்தில் தானும் ஆத்மானு உணர்வாங்க. அதனால் அவ்வளோ அழகாக ஆண்களும் பெண்களும் இருந்தாலும் சின்ன சலனம் கூட ஆகாது. அப்படி இருப்பவர்கள் 2500 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்ம சக்தி குறையும். அவர் சொல்கிறார் இல்லையா, டேப்பில் திறந்து விட்டால் டேங்க்கில் இருக்கிற தண்ணி குறையும். அது மாதிரி ஆத்மாவில் சக்தி இருக்கும். அந்த சக்தி அதிகமாக இருக்கும்போது புண்ணிய கணக்கு அதிகமாக இருக்கும். சக்தி குறைய குறைய புண்ணிய கணக்கும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ புண்ணிய கணக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சக்தி குறையும் போது என்ன ஆகுனா அது தடுமாற ஆரம்பிக்கும். அப்போ தான் கொஞ்சம் நீங்கள் ஒரு பிறவிலே எடுத்துக்கலாமே. சின்ன குழந்தைக்கு பக்கத்தில் எவ்வளோ அழகான பொண்ணுங்க பசங்க போனாலும் அது ஒன்றுமே கண்டுக்காது. வளர வளர அதோடைய சக்தி குறையும், ஆத்மாவுடைய சக்தி. அப்போ தான் கொஞ்சம் அப்படி டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஆத்மாவுடைய புண்ணிய கணக்கு காலி ஆகுது. அவர் சொன்ன மாதிரி நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அதை விட முக்கியம் என்னென்னா பாவக்கணக்கு சேமிப்பாகிட்டே இருக்குது. பாவக்கணக்கு அதிகமாகுது. அப்போ அதுக்கான தண்டனை கிடச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ பாவம் செய்ய செய்ய நீங்கள் பிறந்துக்கிட்டே இருப்பீங்களா? அப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. புண்ணியம் செய்ய செய்ய பிறந்துக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்ட்டு. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் டூர் போகிறீங்க, நார்த் இந்தியாவை நோக்கி போகிறீங்க, ஒரு காரில் போகிறீங்க. காரில் ஒரு ஆந்திரா வரைக்கும் போகிற அளவுக்கு தான் உங்களால் பெட்ரோல் ஏற்ற முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு தடவை தான் பெட்ரோல் ஏற்றணும், வழியிலலாம் ஏற்றக்கூடாது, ஏற்ற முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி ஆந்திரா வரைக்கும் போகிற அளவுக்கு நீங்கள் ஏற்றிட்டீங்க அப்படின்னா அது அவ்வளோதான் போகும். இப்போ சப்போஸ் ஆந்திராவை தாண்டி கர்நாடகா போகிற அளவுக்கு பெட்ரோல் ஏற்றிட்டிங்கன்னா அது வரைக்கும் போகும். ஒரிஸ்ஸா வரைக்கும் போகிற அளவுக்கு பெட்ரோல் ஏற்றிங்கன்னா அது வரைக்கும் போக முடியும். ஆனால் வெறும் ஆந்திரா வரைக்கும் தான் போட்டிருக்கிறீங்கன்னா ஒரிஸ்ஸா வரைக்கும் எப்படி போகும்? போகாது இல்லையா? அந்த மாதிரி ஆத்மாவில் பெட்ரோலை நிரப்புகிற வேலையை செய்கிறதுக்கு தான் கடவுள் வரார். கடைசியில் சொல்கிறாரு, நீங்கள் 5000 வருஷம் சுற்றி வந்திருக்கிறீங்க, அந்தளவுக்கு சக்தி நிரப்பி அனுப்புன முந்தைய கல்பத்திலேன்றார். ஏன்னா கடவுள் ஒவ்வொரு 5000 வருடத்தின் இறுதியில், கலியுகத்தின் இறுதியில், கலியுகம் அழியிறதுக்கு 1 வருடம் முன்பு ஆத்மாக்குள்ளே சார்ஜ் நிரப்புறார். அதற்கான வழியைத்தான் சொல்கிறார். அது என்னென்னா, உங்களை ஆத்மான்னு சிவபரமாத்மாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா சார்ஜ் ஆகும். எந்த அளவுக்கு சார்ஜ் நிரம்புதோ அந்த அளவுக்கு இப்போ ரிவர்ஸில் முந்தைய ஜென்மம், அதுக்கு முந்தைய ஜென்மம், அதுக்கு முந்தைய ஒரு 4 ஜென்மம் போகிற அளவுக்கு நீங்கள், ஏன்னா நாளுக்கு நாள் உலகம் மோசமாகிட்டே வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போன ஜென்மம் இதை விட நல்லா இருக்கும். நமக்கே தெரியும், சின்ன வயசில் நம்ம இருக்கும்போது உலகம் சூப்பராக இருந்துச்சு. நம்ம அப்பா அம்மா சின்ன வயசில் இருக்கும்போது இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பாட்டி தாத்தா அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அவங்களுடைய தாத்தா பாட்டி இப்படி 5000 வருஷம் முன்னாடி பொன் விளையும் பூமியாக இருந்தது பாரதம். ஸோ அங்கே போகிற அளவுக்கு நீங்கள் ஆத்மாவுக்குள்ளே பவரை நிரப்பணும். ஒன்றும் இல்லை, இறைவன் நினைவில் இருக்கணும். இறைவன் நினைவில் இருக்கணுன்ற செய்தியை மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் புண்ணியம் அதிகமாகுது. ஆனால் மெயின் இறைவன் நினைப்பது தான் இருப்பதிலேயே நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய புண்ணியம். இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பைசா செலவு தேவை கிடையாது. இந்த ஞானத்தை சொல்கிறதுக்காவது கொஞ்சம் புரிஞ்சு இருக்கணும். நினைக்கிறதுக்கு அது கூட தேவையில்லையே. ஸோ
5000 வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு ஒருத்தர் சார்ஜ் நிரப்பிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், யாராக இருந்தாலும் கடைசியில் உலகம் அழியும்போது மேலே போயிடுவாங்க, போய் தான் ஆகணும். போன பிறகு 5000 வருஷம் தேவையான அளவுக்கு ஆத்மாவில் ஃபுல் பவர் நிரப்பிட்டாங்கன்னா டக்குன்னு சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் சொர்க்கமாக இருக்கும்போது சொர்க்கத்தின் சுகத்தை 2500 வருடம் அனுபவிப்பாங்க. நரகத்தில் பாவம் செய்தாலும் துக்கம் இருக்காது முதல் பாதி 1250 வருடத்துக்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா அந்த பாவக்கூடம் நிரம்பிய பிறகே தண்டனை கிடைக்கும், அதுக்கப்புறம் தான் துக்கமே வரும். அப்போ 3/4 பங்கு சுகம். எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? ஆனால் 5000 வருஷத்துக்கு நீங்கள் ஆல்ரெடி பெட்ரோல் போட்டாச்சு. ஸோ கடைசி வரைக்கும் வண்டி வந்து தான் தீரும். நான் நடுவிலேயே மேலே போகிறேன், ஐயோ நரகம் வந்துடுச்சா, நான் இனிமேல்ட்டுலப்பா மேலே போகிறேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அப்படி கிடையவே கிடையாது. அது மனிதனுடைய கற்பனை, இப்படி இருந்தால் போயிடலாம் அப்படின்னு. ஸோ இப்போ நாகராஜ் சாது அவர்கள் ஒரு 10 பிறவி எடுத்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு அது கஷ்டமாக கூட இருக்கும். சரி 2 பிறவி தான் எடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ கடைசி பிறவி அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இப்போ கடைசி பிறவி தான். ஏன்னா உலகம் அழியிற நேரத்தில் தான் இறைவன் வந்திருக்கிறார். ஸோ எல்லோரும் இப்போ மேலே தான் போய் ஆகணும். ஸோ அப்போ சரி 2 பிறவி வேண்டாம், அவர் ஒரு 10 பிறவி எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது சந்நியாச மார்க்கம்னு பேர். எப்படி கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு ஜென்மத்திலும் அவங்க எந்த மதத்தில் பிறந்தாலும் மீண்டும் மீண்டும் கிறிஸ்தவ மதத்துக்கே ஓடிடுவாங்க. அதேமாதிரி சந்நியாச தர்மம் திருமணமாகும் ஆன உடனே ஒரு வெறுப்பு வரும், டக்குன்னு விட்டுட்டு சன்னியாசி ஆகிடுவாங்க. மறுபடியும் குழந்தையாக பிறப்பாங்க, குடும்பத்தில் தான் பிறப்பாங்க, மறுபடியும் சன்னியாசி ஆவாங்க. இப்போ ஒரு டவுட், ஏன்னா இதில் 2 விஷயம் இருக்குது. புண்ணிய கணக்கு ஒன்று, கொடுக்கல் வாங்கல்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ சன்னியாசிகள் எதுவுமே செய்ய மாட்டேன்னு போனாலும் யார்கிட்ட வாங்கி சாப்பிட்றாங்க? இல்லற மார்க்கத்தினவர். அவங்க கொடுக்குற சாப்பாடு காசு இதை மூலமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் கணக்கு வந்துடுச்சு. ஸோ அந்த கணக்கு முடிக்கிறதுக்கு தான் மறுபடியும் போய் அங்கே போய் பிறக்கிறாங்க. அதனால தான் கடவுள் பிரம்மகுமாரிகள் மூலமாக சொல்கிறது, யாருக்கிட்டையும் கொடுக்கல் வாங்கல் வச்சிக்கக்கூடாது, வெளியில் சாப்பிடக்கூடாது. அது சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு வேறு ஒரு காரணம் இருக்குது, வைப்ரேஷன் இதெல்லாம். மொத்தத்தில் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இங்கே சந்நியாச தர்மம் பிறவா நிலை அதுக்காக கிடையாது. நீ யார்கிட்ட வாங்கினியோ அவன் இருக்கிற இடத்துல நீ பிறந்துடக்கூடாது. நம்ம மேலே போகிறோம், சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்குறோம். நீ வாங்குறவன் அவன் நரகத்தில் தான் இருக்கிறான்னா, நீங்கள் வாங்கினாலும் சரி அவன்கிட்ட கொடுத்தாலும் சரி, நீ அவனே நினச்சிட்டு இருப்ப. அவனே நினச்சா அவன் பிறக்கிற இடத்துல பிறந்துடுவேன். சொர்க்கத்தில் ஆரம்பத்திலே வர முடியாது. இன்னொன்று அதனாலே பிரச்சனை வரும். நாகராஜ் சாதுவுக்கே ஒருத்தர் ரெகுலராக சாப்பாடு போட்டிருந்தவருக்கும் அவர் பேர் டக்குன்னு மறந்து போச்சு. அவருக்கும் இவருக்கும் பிரச்சனை வீடியோலாம் போட்டு நம்ம கூட அதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். திருவண்ணாமலை ஃபுட் சர்வீஸ், ஒன் டே ஃபுட் சர்வீஸோ ஏதோ ஒரு சேனல் கூட, வினோத்துன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ பாருங்கள், இப்பயே கணக்கு வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, போட்டவனுக்கும் உங்கள் நினப்பில் தான் இருக்கும், வாங்கினவனுக்கும் அவன் நினப்பு தான் இருக்கும் இறக்கும்போதே. அப்புறம் எந்த உயர்ந்த நிலையும் கிடைக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணாலும் ஏற்கனவே புண்ணிய கணக்கு வச்சு தான் வண்டியே வருது. கடைசி வரைக்கும் ஓடுற வரைக்கும் தான் வண்டி இருக்கும். அப்புறம் அழிச்சிட்டு போகிறதுக்கு தான் இறைவன் வரார். எப்படி போகிறது? இறைவன் எப்படி இருப்பார், எங்கே இருப்பார், யாருக்குமே தெரியாது. ஆனால் நாகராஜ் சாது அவர்களை கேளுங்க, நீங்களும் கடவுள் நானும் கடவுள்னு வேறு. மேலே கடவுள் இருந்துச்சு, கடவுளே புட்டு 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 நம்ம வந்துட்டோம் அப்படி கலர் கலராக சொல்லுவார். அது மக்களுக்கு பிடிச்சிருக்குது. என்ன பண்ணுறது? ஏன்னா சொர்க்கத்தில் யார் தேவதைகளாக இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் கடவுள் கொடுக்குற ஞானம் புரியும். மற்றவர்களுக்கு புரியாது அப்படிங்கிறது அதுவும் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. ஸோ பிறவா நிலைன்றது ஒன்று கிடையவே கிடையாது. ஒன்று சொர்க்கத்துக்கு வருவீங்க, இல்லையா சொர்க்கத்துக்கு வந்தாலும் மறுபடியும் முடிஞ்சு 2500 வருஷம் கழிச்சு நரகத்துக்கு வந்து தான் ஆகணும். மற்றவர்கள் சொர்க்கத்துக்கு தன்னை தயார்படுத்திக்காதவர்கள் மீண்டும் மீண்டும் நரகத்திலே பிறப்பாங்க. சரி, அது கூட எப்படி பிறக்கிறாங்க? எப்படி புண்ணிய கணக்கு வருது? நான் எந்த முயற்சியும் பண்ணலப்பா, நான் நாஸ்திகன்ப்பா, நான் தான் முயற்சி பண்ணல, எப்படி வருவாங்க அப்படின்னா, உலகம் அழியும் போது எல்லாம் பேயா அலைவாங்க. முயற்சி பண்ணிவிட்டு டக்குன்னு இறைவனை மட்டுமே நினச்சிட்டு இருக்கிறோம், மேலே போயிடுவோம். மற்றவர்கள் ஆனால் அவங்களுக்கும் இந்த ஞானம் கிடைக்கும். ஆனால் அப்போ தானே கடவுளே நினைக்க ஆரம்பிப்போம். பயத்தில் சுற்றி தண்ணி நெருப்பு, எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு, பயங்கரமாக இருக்கும் உலகம். ஸோ அப்போ இங்கேருந்து தப்பிச்சா போதும்னு, ஐயோ சாகும்போது சங்கரான், அதனால தான் அது வந்தது. அந்த மாதிரி நினைப்பாங்க பயத்தில். எப்படி நினைத்தாலும் உங்களுக்கு புண்ணிய கணக்கு சேரும். ஆனால் கடைசி நேரத்தில் எவ்வளோ பெருசாக சேர்த்துற முடியும்? ஏன்னா ஆனந்தமாக சொர்க்கத்துக்கு போகிறேன்னு நினைக்கிறதுக்கும் இங்கேருந்து தப்பிச்சு போனால் போதும்னு நினைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறவன் போகும்போதே ஆனந்தமாக போவான், ஆனந்தமான உலகத்துக்கு வருவான். பதற்றத்தோடு போகிறவன் பதற்றமாக இந்த உலகம் மாறிய பிறகே மீண்டும் ஜென்மம் எடுப்பான்.
அதிலும் குறிப்பாக ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்க, புகழின் உச்சத்தில் இருக்காங்க, போடா நான் தான் கடவுள், நான் தனியாக எங்கே கடவுள் இருக்கிறாரு அப்படி இப்படின்னு நாஸ்திகம் பேசுகிறாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா கடைசியாக தான் போவாங்க. அதனால் கடைசி ஒரு ஜென்மம் 2 ஜென்மம் தான் அவங்க எடுப்பாங்களே. புதுசாக வரும்போது புண்ணிய கணக்கு இருக்கிறதுனால ஆடுவாங்க. அவங்களுக்கு என்னென்னா, பாரு நீ கடவுள் நம்பிக்கை இருக்குது, நீ கஷ்டப்படுற, நான் பாரு கடவுள் நம்பிக்கை இல்லை, எவ்வளோ சூப்பராக இருக்கிறேன், இப்படி தானே மைண்ட் இது ஜென்ரலாக யோசிக்கும். ஆனால் இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு விதி இருக்குதுன்னு இறைவன் சொல்லி தான் நமக்கு தெரியுது. ஸோ டேங்க்கில் தண்ணியை நிரப்புறது, ஆத்மாக்குள்ளே அந்த சார்ஜ் பெட்ரோல் போடுற வேலை கடைசியில் நடக்குது. இப்போவே போட்டிங்கன்னா 5000 வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அதுவும் நீங்கள் கவனம் கொடுத்தா தான். ஏன்னா இப்போவே ஞானம் கிடச்சா கூட இந்த காமம், கோபம் இதெல்லாம் உங்கள் மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுவும் இப்போ இன்டர்நெட்டு, ஏஐ எல்லாம் இருக்குது இல்லையா, அதையும் மீறி நீங்கள் இறைவன் நினைவிலே இருக்கணும். இறைவன் ஞானத்தையே சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கணும். இதில் யார் முழு கவனம் கொடுக்குறாங்களோ அவங்க 5000 வருஷத்துக்கு தேவையான பெட்ரோல் போட்டுருவாங்க. கவனம் குறைய என்னாகும், கொஞ்சம் வருடம் குறையும். அப்போ லேட்டாக பிறப்போம். லேட்டாக பிறந்தீங்கன்னா சுகம் குறையும். மற்றபடி பிறவா நிலை யாராவது அடைய முடியுமானா அடையவே முடியாது. ஏன் அப்படின்னா இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ அது திரும்ப திரும்ப நடக்கும். இப்போ வள்ளலார் வந்தாரா, அது அவருடைய முதல் ஜென்மமாக இருக்கும். ஏன்னா முதல் ஜென்மத்தில் வரும்போது தான் ஃபேமஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் இப்போ எங்கே இருக்கிறார் அவர், ஃபேமஸாக இல்லை இல்லையா, ஆனால் இங்கே தான் இருப்பார். ஸோ அப்படி பிறந்து கடைசி வரைக்கும் வருவாங்க. அப்போ இப்போ நாகராஜ் சாது நான் பிறவா நிலை அடையணுன்றார். அதான் ஆல்ரெடி பிறந்துட்டார்ல, மறுபடியும் அடுத்த கல்பத்தில் அங்கே வந்து பிறக்க தான் போகிறார் இல்லையா. இதுக்கு முன்னாடி எத்தனை ஜென்மம் இருந்தாரோ அத்தனை ஜென்மம் வரதான் போகிறார். வள்ளலாரும் அப்போ தான் பிறந்துட்டார்ல, அப்புறம் என்ன பிறவா நிலை, மறுபடியும் அடுத்த கல்பத்தில் அதே மாதிரி வந்து தான் ஆகணும். ஒன்ஸ் வந்துட்டால் கடைசியில் தான் போக முடியும். ஸோ அப்போ இங்கே என்ன தான் முயற்சி அப்படின்னா, இறைவனை நினைத்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை முற்றிலும் வெல்லணும். ஏன்னா இதெல்லாம் வர்றதுக்கு அடிப்படை காரணம் உங்களை உடம்புன்னு நினைக்கிறதுனால தான். உடம்புன்னு நினைக்கலன்னா எப்படி காமம் வரும்? ஸோ அப்படி ஆத்மான்னு ஒன்று வந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை மட்டும் சதா மனக்கண்ணால் பார்க்க யாரை பார்த்தாலும் தேவையில்லாமல் பார்க்க தேவையில்ல, பார்த்தாலும் ஆத்மா கடவுளுடைய குழந்தை. 2 விஷயந்தான். ஒன்று இந்த ஞான விழிப்புணர்வோடு இருக்கிற குழந்தை, அல்லது மயக்க நிலையில் இருக்கிறது. மயக்க நிலையில் இருக்கிற குழந்தைக்கு ஞானத்தை கொடுப்போம். கேட்க தயாராக இல்லாட்டினாலும் அந்த கருணையோட ஒரு சுப எண்ணம் வைப்போம். அது இப்போ இல்லைனாலும் அடுத்தது வேலை செய்யும், அவங்கள மாற்றும். ஸோ இந்த வேலையை தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அப்படி இறைவனை நினைத்து ஆத்மான்ற உணர்வில் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறீங்கன்றதை சோதிக்கிறதுக்கு தான் இங்கே காமம், கோபம் இதை தோண்டக்கூடிய சூழ்நிலை மீண்டும் மீண்டும் வரும். இதுதான் சீதைக்கு வைக்கிற அக்னி பரீட்சை. ஸ்தூல நெருப்பு கிடையாது அது. ஸோ அதில் எரியாமல் நீங்கள் கடந்து போனீங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிடலாம். ஏன்னா இந்த ராவணன் அப்படிங்கிறது ராவணன்கிட்ட இருந்ததுனால தானே ராமருக்கு சீதை மேலே சந்தேகம். அந்த ராவணன் யாருன்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன். அவனுடைய ராஜ்யம்தான் கடந்த 2500 வருடமாக நடக்குது. அப்போ அவனுடைய குணம் நம்மக்கிட்ட ஃபுல்லாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான் காமத்தினால, கோபத்தினாலெல்லாம் டெஸ்ட் பேப்பர். என்ன ஆனாலும் அமைதியாக இருக்கணும். ஏன்னா என்னுடைய அப்பா சிவத்தந்தை அமைதியின் கடல் அப்படின்ற அந்த உணர்விலே இருந்து நீங்கள் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா, ஒரு நெருப்பையும் கடந்துட்டிங்கன்னா சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் வந்துடலாம். ஏன்னா சொர்க்கத்தின் பதவி சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் ஸ்ரீ நாராயணன் பதவி, அதுதான் சொர்க்கத்தின் முதல் ஹையஸ்ட் கேட்டகரி, மிக உயர்ந்த பதவி. சிவனுக்கு ஈக்குவலாக தூய்மையாக இருக்கிறதுனால தான் சிவன் கடவுளா பெருமாள் கடவுளான்ற ஒரு போட்டியே இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு தூய்மையாக இருப்பார். ஆனால் கடவுள் கிடையாது. இப்போ இந்த ஞானத்தை எடுக்கிற நீங்களும் நானும் கூட முயற்சி செய்தால் அப்படி நாராயணனாக ஆகலாம். ஸோ அப்போ கலியுகத்தின் குணத்தை விடணும். ஏன்னா நம்மளுடைய குணத்திற்கே இப்போ பாருங்களா, இப்போ கலியுகம் மோசமாக இருக்குதா, இந்த மோசமாக இருக்கிறதுக்கு இப்போ இங்கே ஒரு குழந்தை பிறகுது. இங்கே பிறகுறதுக்கு தேவையான விஷயத்தை அது முந்தைய ஜென்மத்தில் பண்ணிடுச்சு இல்லையா, காமத்திலே மூழ்கி கிடக்கும். அப்போ இங்கே வந்து பிறகுது. இது நேச்சுரலாகவே எல்லாருக்கும் நடக்குது. ஆனால் இப்போ வரப்போகிற யுகமோ பரிசுத்தமான யுகம். அதற்கேற்ப நீங்கள் இப்போ இறைவன் மட்டும்தான் அதுக்கு வழி கொடுக்குறார். மற்றவங்களாம் என்னது காமம் தப்பா, காமம் இல்லைன்னா எப்படி உலகம் எங்கோ, என்ன கருவின்னு சாப்பிடக்கூடாதா, இப்படி பல கேள்விகள் கேட்டுட்ருப்பாங்க. ஆனால் இங்கே கடவுள் கொடுக்குறாரு, அடுத்த ஜென்மத்துக்காக கொடுக்குறாரு. அந்த நிச்சய புத்தியோடு நீங்கள் முயற்சி பண்ணுறவங்க தான் அங்கே வர முடியும். எத்தனை பேருக்கு நிச்சய புத்தி வரும் இல்லையா? இப்போ நாகராஜ் சாது அவர்கள் கர்மாவை பற்றி பேசுகிறதுக்கும் நான் பேசுகிறதுக்கும் எது அதிகமாக கேட்பாங்க? அவர் பேசுகிறது தான் கேட்பாங்க. ஸோ இதை ரொம்ப கம்மியாக தான் கேட்பாங்க, அதில் ரொம்ப கம்மியாக தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் சொர்க்கத்துக்கு வரவங்க ரொம்ப கம்மியானவங்க தான் வருவாங்க. மற்றவர்கள்லாம் பக்தி மார்க்கம், ஏதோ ஒரு பக்தி மதம் இதில் தான் மூழ்கி கிடப்பாங்க. அதிலிருந்து இறைவனை கண்டுபிடிக்கிறவங்க கோடியில் ஒருத்தர் தான்.
அந்த கோடியில் ஒருத்தராக இருந்தால் மட்டுமே நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து புரிஞ்சும் இருப்பீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படின்னு என்ன அர்த்தம்? சொர்க்கத்தில் தேவதையாக நீங்கள் இருந்தீங்க. அப்படி இருந்தவர்களுக்குத்தான் இந்த ஞானம் கிடைக்கும், புரியும், மீண்டும் வருவதற்கு முயற்சியும் பண்ணுவாங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லியிருப்பார். என்னென்னா, இந்த மாத்திரை சாப்பிட்றத விட நோயை அனுபவிக்கணும், அப்போ தான் கர்மா முடியும் அப்படிங்கிறாரு. இதில் என்னென்னா, அப்படி கிடையாது. மாத்திரை சாப்பிட்லாம், ஏற்கனவே சொல்லிட்டோம். அதே மாதிரி இப்போ தவறான நபர், ஒரு தவறான கணவன் மனைவி இப்படியெல்லாம் மாட்டிக்கிட்டீங்க, அப்போ நான் அனுபவிச்சுட்டே இருக்கணுமா அப்படின்னா என்ன ஒரு விஷயம்னா, வேறு வழி இல்லாமல் அனுபவிக்கிறதுன்னு இருக்கிறாங்க இல்லையா? இப்போ கணவனுக்கு கை காலே வரல, வேறு வழியே இல்லையா, அனுபவிச்சு தானே ஆகணும் இல்லையா? ஆனால் அதுக்கு முன்னாடி மோசமானவங்கன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா, இல்லை இது என்னோடது அப்படின்னு நீங்கள் அங்கே இருக்க உங்களுக்குள்ளே மிருக குணம் அதிகமாகும். அப்போ நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவீங்க. அவங்க செய்கிற பாவத்தை விட நீங்கள் அதிகமாக பண்ணிவிடுவீங்க. கடைசியில் ஒரு கொலையே பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ யார் செஞ்ச பாவம் அதிகம்? அப்போ அதுக்கான தண்டனை. ஸோ அதனால தான் அந்த மாதிரி மோசமானவர்கள்கிட்ட விலகியே இருங்கன்னு கடவுள் சொல்கிறேன். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இந்த ஞானத்தை எடுத்தவர்களோட மட்டுமே இருங்க. அவர்களுக்குள்ளும் கெட்ட குணம் இருந்தால் விலகி இருங்க, இல்லாட்டினா அந்த குணம் உங்களுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறார். ஓம் சாந்தி.